பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்முடைய நேரோட பேசலாம். சார் வணக்கம். இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகிருக்கு. இதுல கோவைக்கு சிங்கி ராமச்சந்திரன் அறிவிச்சிருக்காங்க. திமுகவிலிருந்து அதிமுக இணைந்த 2 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுடைய பார்வை என்ன? இதுல எதை கவனம் பெற்று வேட்பாளர் தேர்வு செஞ்சிருக்கு அதிமுக? திமுகவுடைய 18 இடங்களில் நேரடியாக கண்டெஸ்ட் இருக்கு. இந்த கண்டெஸ்ட் 4 முனை போட்டியா இருக்குமா, இருமுனை போட்டியா இருக்குமா? இல்ல, இது இந்த தேர்தல் கிழமை 4 முனை போட்டி தான் சார். அதாவது திமுக, அதிமுக, பாஜக, சீமான் 4 முனை போட்டி தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 4 முனை போட்டியே திமுக அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது என்பது என்னுடைய கருத்து. இது ஒரு பக்கம் இருந்தா கூட அதிமுக 33 இடங்கள்ல போட்டி போடுது. அதுல ஒரு 18 இடங்கள் நீங்க சொல்ற மாதிரி திமுகவோட நேரடியாக மோதுதுன்னு சொல்றீங்க. இந்த 18 இடங்கள் திமுக மோதல் நடக்கிற இடங்கள்ல நிச்சயமாக அதிமுக ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க முடியாத நிலையில, எடப்பாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரால் மெகா கூட்டணி கட்டமைக்க முடியல. ரொம்ப சின்ன சின்ன கட்சிகள், புரட்சி பாரதம், எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் தான் அவர்கிட்ட இருக்கு. தேமுதிக மட்டும் இருக்கு. அதனால பெரிய அளவுக்கு ஒரு கூட்டணி கட்டமைக்க முடியல. அதனால 33 இடங்கள்ல அவங்க போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது தேர்தல் வெற்றியை நோக்கி போகும்போது மெகா கூட்டணி ரொம்ப முக்கியமான விஷயம். திமுக அந்த வகையில 2019 இருந்து அந்த கூட்டணியை கரெக்டா கட்டமைச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதிமுக தரப்புலையும் ஒரு பெரிய கூட்டணி, வலிமையான கூட்டணி இல்ல. பாஜக தரப்புலையும் ஒரு வலிமையான கூட்டணி இல்ல. சீமானும் தனியா நிற்கிறாரு. ஸோ திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரிந்து போகும்பொழுது யாருமே இந்த 3 பேருமே திமுகவுக்கு ஒரு வலிமையான போட்டியை கொடுப்பார்களா ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா பாக்குறேன். இது பாராட்டத்தக்க ஒரே அம்சம் அதிமுக லிஸ்ட்ல என்னன்னா, புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த கழகத்துல பல்வேறு அணிகள்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம். நான் எப்படி ஜெயலலிதா அவர்கள் சில போது அது சர்ப்ரைஸா சில லிஸ்ட் எல்லாம் வெளியிடுவாங்க. யாரு வசந்தின்னு நமக்கு தெரியவே தெரியாது, அவங்க நிற்பாங்க தென்காசியில். அந்த மாதிரிலாம் டக்குன்னு ஒரு ஆளை போடும்போது, புதியவர்களை போடும்போது கட்சிக்காரர்களுக்கு ஒரு உற்சாகம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்போதுமே பழைய முகத்தை பார்த்து அவரே 10 எலெக்ஷன் ஒரே ஆள் நின்றுந்தாருன்னா, திமுக நின்றுந்தாங்கன்னா அது ஒரு சலிப்பை உண்டாக்கும் கீழே இருக்கிற தொண்டர்களுக்கு. நமக்கு எப்போ வாய்ப்பு வரும்னு காத்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில அதிமுகவோட அந்த லிஸ்ட்ல புதிய கட்சிக்காரர்களை போட்டது என்பது பாராட்டத்தக்கது. அதான் சிம்லா முத்துச்சோழன் இப்பதான் கட்சியில சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு உடனே நெல்லை தொகுதியில வாய்ப்பு கொடுக்கும்போது நெல்லை தொகுதியில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க, என்னடா நம்ம கழகத்துல இவ்வளவு நாள் பாடுபட்டு இருக்கோம்ட்டு. ஆனால் பெரிய கட்சியில இந்த மாதிரி புதிதாக வருவர்களை என்கரேஜ் வேற வழி கிடையாது. நீங்க பாஜக பார்க்கலாம், சேர்ந்த உடனே பதவிகள் கொடுக்கறத பார்க்கலாம். சோ இந்த மாதிரி சூழல்ல அதிமுக லிஸ்ட் என்பது இன்னொரு சந்தேகத்தையும் கலப்புது. புதியவர்களை போட்டதை பாராட்டுறது அதே சமயத்துல ஏன் அனுபவப்பட்டவங்க, வசதியானவங்க, அதிமுக இருக்கிறவங்க, ஏற்கனவே எம்பிக்களா இருந்தவங்க ஏன் போட்டி போடுறதுக்கு முன் வரல? அதிமுகல ஒருவேளை தோல்வி பயம் காரணமாக போட்டி போடுறதுக்கு முன் வரலையா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியும் எழாமல் இல்லை. இப்ப கடந்த காலத்துல அன்வர் ராஜா அவர்கள் தேர்தலப்ப சொன்னாரு, தோல்வி இருக்கும் அப்படின்னு யூகிச்சு தான் நான் தேர்தலில் நின்னேன், கட்சிக்காக நான் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு அவரோட கருத்தை சொன்னாரு. இப்ப நீங்க எழுப்பக்கூடிய சந்தேகம் அப்படி முக்கியமானதா இல்லையா? புதுமுகங்கள் வாரிசுக்கு வேட்பாளர் சீட்டு கேட்கறதுல இருந்து அந்த அளவுக்கு பின்வாங்கி இருக்காங்களா, இல்ல கால்குலேட் பண்ணி அவங்க வாரிசுகளுக்கு வேட்பாளர்கள் சீட்டு கேட்காம முக்கிய நிர்வாகிகள் தவிர்த்துட்டாங்களா? வாரிசுகள்னா இப்ப ராஜசத்தியன் இருக்காரு, அவர் கேட்டாரு. அப்புறம் நம்ம ஜெயவர்தன் கொடுத்திருக்காங்க, ஜெயக்குமாரோடையவர் தான். பட் நான் சொன்ன ஒரு ஹெவி வெயிட் அதிமுகலயே ஒரு ஹெவி வெயிட் பல்வேறு மாவட்டங்கள்ல இருப்பாங்க இல்லையா, அந்த ஹெவி வெயிட்ல அவங்க யாருமே வசதியானவர்கள், கட்சியில ரொம்ப நாள் பணியாற்றியவர்கள், அவர்கள் முன் ஒரு திமுக வர்த்தகம் பண்றதுக்கு ஒரு சரியான கேண்டிடேட் போடாம புதியவர்களை ஏன் போட்டார்கள்? அவர்களுக்கு ஒருவேளை அனுபவம் மிக்கவர்களுக்கு, வசதியானவர்களுக்கு போட்டி போடுவதற்கான ஒரு தைரியம் இல்லையா, தோத்துருவோம் நினைக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி தான் நான் சொல்றேன். ஏன்னா காரணம் என்னன்னா இந்த கூட்டணி வலிமையாக அமையவில்லை. அதிமுக கூட்டணி திருவள்ளூர் தொகுதி எடுத்துக்கோங்களேன், அது தேமுதிக கொடுத்திருக்காங்க. அங்க புரட்சி பாரதம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல நிச்சயமா பவர்ஃபுல்லா இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்தா அவங்க வின் பண்றதுக்கான முயற்சியில் இறங்குவாங்க. மத்திய சென்னையை தேமுதிக கொடுத்திருக்காங்க. வலிமையான கேண்டிடேட் தயானந்த். கருத்துக்களுக்கு நன்றி திரு பிரியன்.